தவிர வங்கிகள் வட்டி விகிதத்தில் மற்றும் கட்டணங்கள் பற்றி முழுமையான தகவல்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டும். வாடிக்கையாளர்களின் நலனுக்காக வங்கிகளில் இந்த விதிகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் வீட்டுக் கடன் தொடர்பான வழிகாட்டுதல் கடன் பெற்றோர்களுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. இருப்பினும் இந்த முடிவால் வங்கிகளும் நிதி இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். வங்கிகளில் செயல்பாடுகளை ரிசர்வ் வங்கி கண்காணிக்கிறது. சில வங்கிகள் கடனை வழங்குவதற்கு முன்பே வட்டியை வசூலிக்க தொடங்குகின்றன என்பது ரிசர்வ் வங்கியின் கண்காணிப்பில் தெரிய வந்துள்ளது. சில சந்தர்ப்பங்களில் கடன் தொகை காசோலைகள் மூலம் வழங்கப்பட்டதாகவும் காசோலை தேதியிலிருந்து கடன் வழங்கியும் வட்டி செலுத்தும் ரிசர்வ் வங்கி தெரியப்படுத்தியுள்ளது. காசோலை உண்மையில் சில நாட்களுக்கு பிறகு வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் வங்கிகள் அதற்கு முன்பே வட்டி வசூலிக்க தொடங்கின. இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு காசோலைகள் மூலம் கடன் வழங்குவதற்கு பதிலாக ஆன்லைனில் கடன் வழங்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சினி ஜங்ஷனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே.